ஹாய். டெலிவரிக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும். உனக்கு என்ன நார்மல் டெலிவரி தான், ஒரு 10 டேஸில் எல்லாம் சரியாயிடும், அப்புறம் நீ நார்மலாக இருக்கலாம், 13 டேஸ்க்கு மேலே எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு தான் அந்த வலிலாம் தெரியும். ஏன்னா அந்த டைம் அவங்க மென்டலாகவும் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, ஃபிசிக்கலாகவும் ஒரு இதாக இருக்க மாட்டாங்க. குழந்தையும் பார்த்துக்கணும், நைட்லாம் கண் முழிக்கணும், இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சா நீ குழந்தை தூங்குறப்ப நீ வேலையை பார்க்கணுங்குவாங்க. எனக்கு புரியல. நார்மல் டெலிவரினா கம்ப்ளீட்டாக ஒரு 2 மந்த்தாவது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சிசேரியான ஒரு 6 மந்த்தாவது அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ரெண்டுக்குமே அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது. நார்மல் டெலிவரினா பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னால்? அவங்களுக்கும் உடம்பு வலி, கை கால் வலி இருந்துட்டு தான் இருக்கும். நார்மல் டெலிவரினா ஈஸியாக நடந்துடும், சுகமாக இருக்கும், டக்குன்னு பெற்றெடுத்துருவாங்க. அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வெளியில் இருக்கவங்களே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் ஹஸ்பண்ட்ஸே புரிஞ்சுக்கிறது கிடையாது. பெண்கள் ஒன்றும் மிஷின் கிடையாது. இந்த டைம் கண்டிப்பாக பெண்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதை ஹஸ்பண்ட்ஸ் கொடுத்து ஆகணும். அதே டைம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், துணையாக இருக்கணும். அப்போ தான் அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வருவாங்க. தேங்க்யூ.